ஓகே, புரத தொகுப்பு புரத தொகுப்புன்னு சொல்லி சொல்றது உனக்கு நீங்கள் படிச்ச விஷயங்கள் தான் சொல்லி நீங்கள் ஆரம்பத்துல அதாவது 2ஆம் யூனிட்ல வந்து புரதம் சொல்லி படிச்சிருப்பீங்க. புரதமாக்கப்பட்டது அமினோ அமிலங்கள் சொல்லி படிச்சிருக்கீங்க. அமினோ அமிலங்கள் படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இங்க புரத தொகுப்புல வந்து ஆர்என்ஏக்கள் சம்பந்தப்பட்டு படிச்சிருக்கீங்க. ஏன்னா ஆர்என்ஏக்கள்ல எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ சொல்லி எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க பேசிக்கா படிச்சிருக்கீங்க. இப்ப நான் சொன்னது அமினோ புரதம் படிச்சிருக்கீங்க, புரதத்தை ஆக்கப்பட்டது அமினோ அமிலம் படிச்சிருக்கீங்க, ஆர்என்ஏ வகைகள் படிச்சிருக்கீங்க, எம்ஆர்என்ஏ படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி டிஆர்என்ஏ படிச்சிருக்கீங்க, ஆர்ஆர்என்ஏ படிச்சிருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி டிஎன்ஏ பத்திலாம் படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பேசிக்கா படிச்சிருக்கீங்க. இதுல கொஞ்சம் அட்வான்டேஜ் இதெல்லாம் மொத்தமா சேர்த்து எப்படி இந்த புரத தொகுப்பு நடக்குது என்ற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்ப புரத தொகுப்பு என்று சொல்லி சொல்ற வந்து டிஎன்ஏ இருக்குதானே, அந்த டிஎன்ஏல உள்ள தகவலுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏல உள்ள தகவலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு என்ன செய்யறது வந்து ஒரு புரதம் என்ன செய்யறது தொகுக்கப்படும். புரதம் என்ன செய்வது எங்களுக்கு தொகுக்கப்படும். அந்த செயல்முறையை தான் நாங்கள் சொல்றது புரத எங்க சம்பந்தப்பட போனா டிஎன்ஏ இருந்து கடைசி எங்கட புரதம் அதாவது பெப்டைட் சங்கிலி வந்து தொகுக்கப்பட மட்டுக்கும் என்ன செய்வது இந்த புரத தொகுப்பு என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். புரத தொகுப்பு என்ற விஷயத்தை நாங்கள் வந்து பார்ப்போம். உதாரணமா ஹீமோகுளோபின் இருக்கிறாங்க. ஹீமோகுளோபின் என்ற ஒரு புரதத்துல ஒரு உபால ஒரு பீட்டா குளோபின் சொல்லி சொல்றது. ஓகே, அந்த பீட்டா குளோபின் டிஎன்ஏ சங்கிலி நான் காட்டுறேன். ஓகே, நாங்க வந்து ஒரு டிஎன்ஏ பட்டிகள் சொல்லியது டிஎன்ஏ பட்டிகை புரியுது. இது ஒரு டிஎன்ஏ பட்டிகை, ஒரு டிஎன்ஏ பட்டிகைக்குரிய ஒரு சீக்வென்ஸ். ஓகேவா? டிஎன்ஏ பட்டிகைக்குரிய ஒரு சீக்வென்ஸ். இந்த பட்டிகைக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்ய வந்து எம்ஆர்என்ஏ. இந்த பட்டிகைக்கு என்ன இருக்கு? எம்ஆர்என்ஏ. நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? எம்ஆர்என்ஏ இது ஒரு டிஎன்ஏ இருக்கு. அவங்களுக்கு தெரியும் புள்ளி வந்து சரி. உங்களுக்கு தெரியும் ஒரு டிஎன்ஏல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன இருக்கும்? தகவல் இருக்கும். அதாவது பரம்பரை அளவில் தான் செய்வது எங்களுக்கு தேவையான தகவல்கள் இருக்கும். அதாவது நான் உதாரணமா நான் சொல்றேன். இப்ப இது இந்த கீரிக்கிறவங்க வந்து எங்களை ஹீமோகுளோபின் தானே. ஹீமோகுளோபின்ல வந்து ஒரு உபாலகம் பீட்டா குளோபின். ஹீமோகுளோபின்ல ஒரு உபாலகத்தோட ஒரு பெப்டைட் சங்கிலி தானே. ஒரு உபாலகத்தோட வந்து ஒரு பெப்டைட் சங்கிலி. அந்த பெப்டைட் சங்கிலிக்கான ஒரு தகவல் தானே டிஎன்ஏ ஒரு தகவல் தான். இன்னும் கொஞ்சம் இருக்குதுல்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் இன்னும் இருக்கு. நல்லா கொடை கொடுங்க. இதான் என்ன தகவல் இருக்குண்டா சிஏசி, ஜிடிசி, ஜிஏஜி, டிடிஏ இப்படிதான் என்ன இருக்குது. இதுதான் ஹீமோகுளோபின் தேவைப்படுற பீட்டா குளோபின். என்ன சொல்றது பிளேன் வந்து பீட்டா குளோபினுக்கான கோடி தகவல். பீட்டா குளோபினுக்கான டிஎன்ஏ தகவல் இதான்.
ஓகேவா? இந்த தகவலை தான் என்ன செய்யறவங்களுக்கு என்ன வரும்? இந்த தகவலை நாங்கள் மொழிபெயர்த்தா பீட்டா குளோபின் என்ற ஒரு உபாகலை எங்களுக்கு வரும். உபாலகன் சொல்லி எங்களுக்கு வரும். அந்த உபாலகன் எதனாக்கப்பட்டது? உபாலகன் சொல்ற பிள்ளை பெப்டைட் சங்கிலி. அந்த பெப்டைட் சங்கிலியில் என்னென்ன இருக்கும்? அமினோ அமிலம் சேர்ந்து இருக்கும். அமினோ அமிலம் சேர்ந்து இருக்கும். இப்ப பாருங்க, இதுதான் தகவல். அப்ப இதுதான் அந்த எங்கட டிஎன்ஏ சங்கிலி. ஓகே, இதுதான் அந்த டிஎன்ஏ சங்கிலி. இந்த டிஎன்ஏ சங்கிலியிலிருந்து எங்களுக்கு என்ன தொகுப்பட போகுது? யார் காப்பி, அதாவது பிரதி எடுக்க போறாங்க? எம்ஆர்என்ஏ பிரதி எடுக்க போறாங்க. எனக்கு எம்ஆர்என்ஏ செய்வாங்கன்னா பிரதி எடுப்பாங்க. முதலாவது என்ன நடக்கிறது? பிரதி எடுப்பாங்க. அப்ப இந்த டிஎன்ஏ இருந்து எம்ஆர்என்ஏ உருவாக்கப்படுற செயல்முறை தான் சொல்றது என்னன்னா பிரதி எடுத்தல். என்ன சொல்றது? இந்த டிஎன்ஏ இருந்து எம்ஆர்என்ஏ தொகுக்கப்படுற செயல்முறை தான் நாங்க என்ன சொல்றது? பிரதி எடுத்தல். அப்ப இந்த டிஎன்ஏ உள்ள கோடனுக்கு, அதாவது என்ன சொல்றது, டிஎன் நைதரசன மூலம் ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? இந்த எம்ஆர்என்ஏ அதற்கு எதிரான நைதரசன் மூலம் சேர்த்து ஒரு எம்ஆர்என்ஏ பட்டிகை என்ன செஞ்சிருக்கும்? தோற்றுவிக்கப்படும். அந்த செயல்முறையை தான் நாங்க சொல்றது பிரதி எடுத்தல். என்ன சொல்றது? பிரதி எடுத்தல் சொல்லி சொல்றது. ஓகேவா? இப்ப பிரதி எடுத்த இந்த பிரதி எடுத்த எம்ஆர்என்ஏ திரும்ப என்னவா மாற்றப்படும்னா அமில விலங்குகளாக மாறி என்ன செய்யப்படுவதற்கு ஒரு பெப்டைட் சங்கிலிகளை என்ன செய்யப்படுவதற்கு தோற்றுவி. இப்ப பாருங்க, TAC என்றா TTA AQ CBT CBT AQ CBT EC PTA GBC GC AU EC PA GU AU GC EC AU. ஓகே, அப்ப தகவல் சரி காப்பி பண்ணிட்டாரு, எம்ஆர்என்ஏ காப்பி பண்ணிட்டாரு. இப்ப இந்த எம்ஆர்என்ஏ இருந்து எங்களுக்கு என்ன வரணும்? அமினோ அமிலம் வரணும். என்ன வரணும்? அமினோ அமிலம். AUG என்ன சொல்றது? மெத்தியோனின். ஏஜென்ட் சொல்றது மெத்தியோனின் என்ற அமிலம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா GUG என்னன்னு பாருங்க, ஓலின் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா CAC என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஹிஸ்டடின் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா CUC பாத்தீங்கன்னா லியூசின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ACU பாத்தீங்கன்னா லியோனின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா CCU பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சொல்றாங்க, இன்னும் இருக்குது. இதுதான் இன்னும் பட்டியலில் இருக்குது. இதுதான் புள்ளியில் இந்த ஓர்டர் தான் என்ன? ஒரு பீட்டா குளோபின் என்ற ஒரு புரதம் தொகுக்கிறது. பீட்டா குளோபின் என்ற ஒரு புரதத்தை தொகுக்கிறதுக்கான இப்படிதான் பீட்டா குளோபின். ஓகேவா? உங்களுக்கு இதுல நான் ஆரம்ப தோற்றிக்க போறேன். நான் மெதின் காட்டுகிறேன். இது இல்லாமல் ஆக்கப்படலாம். ஓகேவா? நான் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு இப்ப ஒரு பீட்டா குளோபின் தொகுக்கிற ஒரு சங்கிலியில இந்த மாதிரி அமினோ அமிலங்கள் ஓடுறதா காணப்படும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேவா? இதுதான் புள்ளினங்களுக்கு விஷயம் மடிப்படங்கி உபால உருவாகி திரும்ப இன்னும் உபாலம் எங்களுக்கு என்ன உருவாக்க வரும்? ஹீமோகுளோபின் ஒரு புரதம் என்ன செய்வது? உருவாக்கப்படும். அப்ப இந்த எம்ஆர்என்ஏல இருந்து இந்த மெத்தியோனின் தொகுக்கப்படுது. எம்ஆர்என்ஏல இருந்து இந்த அமினோ அமிலங்கள், அதாவது பெப்டைட் சங்கிலி தொகுக்கப்படுற இந்த செயல்முறை சொல்றது மொழிபெயர்த்தல். இது டிரான்ஸ்கிரிப்ஷன், இது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்த்தல். ஓகேவா? இப்படி ரெண்டு செயல்முறைகள் என்ன செய்யணும்? இப்ப இதைத்தான் இந்த ரெண்டு படிமுறைகளை நிகழ்றதை நாங்க சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் ஒரு பிரதி எடுத்தல், அந்த மொழிபெயர்ப்பு. இந்த செயல்முறைகளாக என்ன தொகுக்கப்படங்களுக்கு ஒரு அமினோ அமிலங்கள் என்ன செய்யணும்? ஏற்படுத்தப்பட்டு ஒரு பெப்டைட் சங்கிலி என்ன செய்ய ஏற்படுத்தப்படுது. அப்ப இந்த செயல்முறை, இந்த தொகுப்பு என்ன தொகுப்பு நடக்குது? புரதம் என்ன செய்வீங்க? தொகுப்பு என்ன புரதம்? ஒரு ஹீமோகுளோபின் என்ற புரதத்துக்கான ஒரு பீட்டா குளோபின் என்ன செய்வாங்க? புரதம் என்ன செய்வீங்க?
தொகுக்கப்படும். என்ன செய்ய போகுது? தொகுக்கப்படும். இதுதான் அந்த புரத தொகுப்பு. இதுதான் அந்த புரத தொகுப்பு. விளையிட்ட புள்ளி இது வரைக்கும் சொன்னது விளையிட்டா செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டாங்க. போய் சரி. இப்ப நாங்க வந்து பிள்ளைகள் இப்ப முதலாவது இதுதான் 2 படி. இதுதான் அந்த 2 படி. பிரதி எடுத்தல் அல்லது மொழிபெயர்த்தல். பிரதி எடுத்தல் அல்லது மொழிபெயர்த்தல் சொல்லிட்டு 2 வகையாக காணப்படுது. இப்ப நாங்கள் பிரதி எடுத்தல்னா என்ன பார்ப்போம். பிரதி எடுத்தல்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, கீழே உள்ள அளிக்குது. ஓகேவா? இப்படி ஒரு டிஎன்ஏ சங்கிலி இருக்கு. இப்படி ஒரு டிஎன்ஏ சங்கிலி இருக்கு. இது 5 to 3, இது 3 to 5. 3 to 5 என்ன முடியும். இந்த பிரதி எடுத்தல்ல பாத்தீங்கன்னா 3 படிமுறைகள் நிகழும். இந்த பிரதி எடுத்தல்ல பாத்தீங்கன்னா வந்து 3 படிமுறைகள் நிகழும். அதாவது என்ன, இந்த டிஎன்ஏல இருந்து இந்த எம்ஆர்என்ஏ தொகுக்கப்படுறதான் இதுல பிரதி எடுத்தல். புரியுதுதானே? டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ தொகுக்கப்படுற பிரதி எடுத்தல். இந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ தொகுக்கப்படுறது இடையில பாத்தீங்கன்னா இது நடைபெறுவது வந்து 3 படிமுறைகள் நிகழும். இந்த எம்ஆர்என்ஏ டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ தொகுக்கப்படுறது 3 படிநிலைகள். ஒன்று என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு தொடக்கம் ஒன்று தொடக்கம் சொல்லி நிகழ்ச்சி நடக்கும். 2 பாத்தீங்கன்னா வந்து நீளம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். 3 பாத்தீங்கன்னா வந்து முடிவு பெறும். இப்படி 3 படிநிலைகள்ல வந்து இந்த பிரதி எடுத்தல் நடைபெறும். இந்த பிரதி எடுத்தல் விஷயம் வந்து நடைபெறும். இப்ப நாங்கள் பார்ப்போம் தொடக்கம். ஓகே, இப்ப நாங்கள் அதுல வந்து முதலாவது வந்து தொடக்கம் என்ற விஷயத்தை நாங்கள் வந்து பார்ப்போம். இப்ப இந்த தொடக்கம் என்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சொல்றேன், இப்ப எங்களுக்கு எதுல தேவை, இந்த சிஏசி தேவை எங்களுக்கு. உதாரணம் சொல்றேன். ஓகே, இந்த டிஏசி எங்களுக்கு இந்த டிஏசில என்ன செய்யணும் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் தொகுக்கப்படணும் எங்களுக்கு. இங்க எல்லாம் நிறைய டிஎன்ஏ நிறைய இருப்பாங்க. எங்களுக்கு எவ்விடத்துல தொகுக்கப்படணும், எங்களுக்கு ஹீமோகுளோபின் தான் தேவை. இங்க ஹீமோகுளோபினுக்கு ஒரு உப அலகு தேவை. ஹீமோகுளோபின் உப அலகு தேவைன்னா அந்த ஹீமோகுளோபினுக்கான தகவல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும் எங்களுக்கு இந்த பிரதி எடுத்து நடக்கும். பிரதி எடுத்து வந்து நடக்கும். அப்ப ஹீமோகுளோபின் அதாவது அந்த தகவலில் அது வேறு எடுத்து போய் அதாவது பிரதி எடுத்துட்டே இல்லை. எங்களுக்கு என்ன தகவல் என்னத்தை தொகுக்கணும், ஹீமோகுளோபினுக்கு தேவையான உப அலகை தொகுக்கணும். அப்ப அந்த உப அலகு எங்க இருக்குது, அந்த தகவல் உப அலகான தகவல் எங்க இருக்குதோ அங்க அந்த இடத்துல என்ன செய்யணும் நாங்க இந்த பிரதி எடுத்து நடக்கும். அப்ப அந்த பிரதி எடுத்து நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு என்ன நடக்கும், தூண்டித்தானம் ஒரு ப்ரோமோட்டர் சைட்டோகின் எங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த பாத்தீங்கன்னா நான் உதாரணம் சொல்றேன். இங்க இடத்துல வந்து இந்த இடத்துல இந்த பட்டியை தான் காட்டினா. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தூண்டித்தானம். இங்க தூண்டித்தானம் சொல்லி உதாரணம் எடுத்து காட்டுறேன். இங்க தூண்டித்தானம் சொல்லி சொல்றது யாரா இருப்பாங்கன்னா வந்து ஒரு நியூக்ளியோடைடுகள் தான் இருப்பாங்க. அந்த தூண்டித்தானம் யாரா இருப்பாங்கன்னா அந்த டிஎன்ஏ இருக்கிற நியூக்ளியோடைடுகள் தான் இருப்பாங்க. அந்த தூண்டித்தானம் தானே, அந்த தூண்டித்தானம் சொல்லி சொல்றது யாருன்னா நியூக்ளியோடைடு காணப்படுற நியூக்ளியோடைடு என்ன செய்ய வந்து தூண்டித்தானம். அப்ப அவர் தான் அந்த தூண்டித்தானம் சொல்லுவாரு, இவ்வளவுதான் நீங்க என்ன செய்யணும் வந்து பிரதி எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தூண்டித்தானம் சொல்லுங்க. அந்த தூண்டித்தான சொல்லும், நீ இவடத்தை தான் இந்த பிரதி எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி சொல்லும். அப்ப அந்த தூண்டித்தான விஷயம் வந்து அவடத்துல இருந்து இந்த இடத்துலதான் நீங்கள் பிரதி எடுத்தல ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன செய்யும் வந்து ஒரு சிக்னலை உருவாக்குற மாதிரி என்ன செஞ்சிருக்கோம். அந்த இடத்துல தான் இந்த பிரதி எடுத்தல் ஸ்டார்ட் பண்ண போகும். பிரதி எடுத்தல் என்ன செய்யறதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போகும். இங்க
இதை நல்லா ஞாபகம் பிள்ளைகள் வந்து இங்க இந்த டிஎன்ஏ பட்டிகை ஏற்கனவே நாங்கள் பின்புறம் அடிதல் சொல்லி பார்த்துறதுனாங்க பின்புறம் அடிதல்ல இந்த ரெண்டு பட்டிகைகள் என்ன செய்வது பிள்ளைகள் படித்தகடு அதடிப்பட்டு ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏகளாக என்ன செய்வது எங்களுக்கு காப்பி பண்ணப்படும். பாத்தீங்கன்னா 2 பட்டிகைகளும் என்ன செய்யும் எங்களுக்கு படித்தகடா தொழிற்படும். டிஎன்ஏ பின்புறம் அடிதல்ல 2 பட்டிகைகள் என்ன செய்யும் எங்களுக்கு படித்தகடா தொழிற்படும். ஆனா இங்க ஒரு பட்டிகை மாத்திரம்தான் எங்களுக்கு படித்தகடா தொழிற்படும். ஒரு பட்டிகை மாத்திரம்தான் படித்தகடா தொழிற்படும். அப்ப நான் வந்து இந்த பட்டிகை மேலுள்ள பட்டிகை என்ன செய்யறேன் ஏன்னா எங்களுக்கு தொகுப்பு நிகழப்பு வந்து 5 to 3 எங்கட இந்த mRNA தொகுப்பு எதை நோக்கி நிகழப்போகுள்ளே வந்து 5 to 3 முனை. அப்ப இது இந்த பட்டியை வந்து 3 to 5 முனையில நிச்சயம் வந்து இருக்க வேண்டும். 3 to 5 முனையில நிச்சயம் வந்து இருக்க வேண்டும். அப்ப நிலையாஜுகளும் பிரதி எடுத்தல்ல ஒரு பட்டிகை மாத்திரம்தான் என்ன செய்வது நீங்க படித்தகடா என்ன செய்ய வந்து தொழிற்பட போகும். டிஎன்ஏல ஒரு பட்டிகை மாத்திரம்தான் இந்த படித்தகடா என்ன செய்ய வந்து தொழிற்பட போகும். அப்ப இந்த பட்டிகைக்கு நிரப்புகின்ற பட்டிகை நாங்க என்ன சொல்றோம்னா வந்து பரிபாடை பட்டிகை. என்ன பட்டிகை சொல்லுவோம் நாங்கள் பரிபாடை பட்டிகை. இந்த பட்டிகைக்கு நிரப்புகின்ற பட்டிகை நாங்க என்ன சொல்லுவோம் பரிபாடை பட்டிகை. இதுக்கு புதுசா ஒரு பட்டிகை ஓகே இவரா இந்த பட்டிகை இதுதான் கேக்குறீங்கன்னா ஓகே. அப்ப இந்த பட்டிகைக்கு நிரப்புகின்ற பட்டிகை நாங்க என்ன பட்டிகை சொல்லுவோம் பிள்ளைகள் வந்து பரிபாடை பட்டிகை. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டிஎன்ஏ காணப்பட்டுச்சு. இப்ப தூண்டித்தாளம் இருக்குது. இங்க டிஎன்ஏ காணப்படுது பிள்ளைகள் டிஎன்ஏ காணப்படுது. இங்க ஒரு தூண்டித்தாளம் இருக்குது. அப்ப இந்த பட்டிகை என்ன செய்யணும் நாங்கள் குலைக்க வேண்டும். இந்த பட்டிகை நாங்க என்ன செய்யணும் குலைக்க வேண்டும். அப்ப பட்டியை குலைக்கிற வேலையை நாங்க அதாவது டிஎன்ஏ பின்புறம் அடிதல்ல யார் செஞ்சாங்க ஹெலிகேஸ் என்ற நொதியம் செஞ்சாங்க. ஞாபகம் இருக்குதா படிச்சுட்டு நாங்கள் ஹெலிகேஸ் என்ற நொதியம் என்ன செஞ்சாங்க இந்த பட்டிகை என்ன செய்யறாங்க ஐதரசன் வினைப்புகளை என்ன செய்யறாங்க ஐதரசன் வினைப்புகளை என்ன செய்யறாங்க குலைச்சிட்டு 2 பட்டிகளை வேறாக்கி அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பொலிமரேஸ் வந்து என்ன செய்யும் வந்து டியோக்சிரைபோ நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஏன்னா டியோக்சிரைபோ நியூக்ளியோடைடு சேர்க்கிற யாரு டிஎன்ஏ பொலிமரேஸ் சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்ப அது சேர்த்து என்ன செய்யும் வந்து டிஎன்ஏ பட்டிகை தொகுக்கப்படும். இங்க ஆர்என்ஏ இங்க சம்பந்தப்படுற யாரு தொகுப்பு நிகழப்பு யாரு ஆர்என்ஏ. அப்ப ஆர்என்ஏ என்ன செய்யும் வந்து நீங்க ஆர்என்ஏ சம்பந்தப்பட்ட ஒரு பொலிமரேஸ் நொதி சம்பந்தப்படும். அப்ப அந்த நொதி யாருன்னா ஆர்என்ஏ பொலிமரேஸ். இதான் தூண்டித்தாளம் நினைக்கிறேன். இந்த தூண்டித்தாளத்தோட யார் வந்து இணைய போறாருன்னா ஆர்என்ஏ பொலிமரேஸ் வந்து இணைய போறாரு. யார் வந்து இணைய போறாரு வந்து ஆர்என்ஏ பொலிமரேஸ் வந்து இணைய போறாரு. ஏன் இங்க தொகுப்பு நிகழ்வுகளும் யாருன்னா பிள்ளைகள் வந்து எம்ஆர்என்ஏ. இங்க தொகுப்பு நிகழ்வுகளும் யாரு இந்த பிரதி எடுத்து வாரது யாரு எம்ஆர்என்ஏ. அப்ப இங்க யார் சம்பந்தப்பட போறாருன்னா ஆர்என்ஏ சம்பந்தப்பட போறாரு. யார் சம்பந்தப்பட போறாரு இங்க ஆர்என்ஏ சம்பந்தம். அப்ப அந்த ஆர்என்ஏ என்ன செய்யணும்னா தூண்டித்தாளம் இருக்குதானே அந்த தூண்டித்தாளத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா இணைவாங்க. டிஎன்ஏ என்ன செய்வாங்க அந்த தூண்டித்தாளத்துல என்ன செய்வாங்க இணைவாங்க. அப்ப இந்த ஆர்என்ஏ பொலிமரேஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து இந்த நகரும் போது இந்த டிஎன்ஏ பட்டிகை அதை டிஎன்ஏ பட்டிகை என்ன செய்ய பார்க்கணும் குலைய வேணும். டிஎன்ஏ பட்டிகை என்ன செய்யும் வந்து குலைய வேணும். டிஎன்ஏ பட்டிகை குலைந்து என்ன செய்யும் வந்து இந்த ஐதரசன் பிணைப்புகளை உடைக்கும். இந்த ஐதரசன் பிணைப்புகளை உடைக்கும். அப்ப இது யார் செஞ்சாரு டிஎன்ஏ ஹெலிகேஸ் செஞ்சாரு. எங்க டிஎன்ஏ பின்புறம் அடைந்தது. ஆனா இங்க இந்த டிஎன்ஏ அதாவது இந்த பிரதி எடுத்தல வந்து ஹெலிகேஸ் தேவைப்படாது. இங்க டிஎன்ஏ அதாவது பிரதி எடுத்தல யார் தேவைப்படாது டிஎன்ஏ பின்புறம் அடைதல் ஐதரசன் பிணைப்புகளை உடைச்சது யாரு டிஎன்ஏ ஹெலிகேஸ். ஆனா இங்க டிஎன்ஏ ஹெலிகேஸ் தேவைப்படாது. யார் அதை செய்வாருன்னா இந்த ஆர்என்ஏ பொலிமரேஸே இந்த ஹெலிகேஸ்ற வேலையை செய்வார். இந்த ஆர்என்ஏ பொலிமரேஸ் என்ன செய்வார் வந்து ஹெலிகேஸ்ற வேலையும் செய்வார். அப்ப இங்க ரைபோனியூக்ளியோடைடையும் சேர்ப்பாரு சொல்லக்கூடிய விஷயத்தோட வந்து ரைபோனியூக்ளியோடைடையும் சேர்ப்பாரு. அது பாத்தீங்கன்னா இந்த ஐதரசன் பிணைப்புகளை இங்க டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்ன செய்யாது சம்பந்தப்படாது. டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்ன செய்ய வந்து சம்பந்தப்படாது. ஹெலிகேஸ் என்ன செய்யாத இங்க சம்பந்தப்படாது. அப்ப அந்த ஹெலிகேஸ் எடுத்தீங்க இந்த
RNA பொலிமரேஸ் என்ன செய்வாங்க அப்ப செஞ்சு என்ன செய்வாங்க பட்டியலை கொலைச்சு போட்டு ஒரு பட்டிகையை மாத்திரம் தான் என்ன செய்வாங்கடா இவங்கள் படித்தகடாக என்ன செய்வாங்க அதாவது செலக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு பட்டியை மாத்திரம் என்ன செய்யும் படித்தகடா என்ன செய்யும் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் புள்ளி தொடக்கம். இதுதான் என்ன தொடக்கம் என்ற படிமுறை. இதுதான் அந்த தொடக்கம் என்ற படிமுறை. விளையிட்டா தொடக்கம் தொடக்கம் என்ற விஷயம் விளையிட்டா செஞ்சுதாங்க பிள்ளைகள் நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. தூண்டித்தானம் இருக்குது பிள்ளைகள். ஓகே, இங்க தூண்டித்தானம் ஒன்று இருக்குது. அது அந்த தூண்டித்தானம் நியூக்ளியோடைடுகளாக காணப்படும். ஓகே, இங்க தூண்டித்தானத்தோட யார் தூண்டித்தானத்தோட யார் இணைய போறாங்க RNA பொலிமரேஸ் இணைய போறாங்க. இந்த DNA பட்டியலை பாத்தீங்கன்னா ஒரு பட்டிகை மட்டும் தான் படித்தகட தொழிற்படும். மற்ற பட்டிகை நாங்க என்ன சொல்லுவோம் பரிபாடை பட்டிகைன்னு சொல்லுவோம். இந்த RNA பொலிமரேஸ் என்ன செய்யும் இந்த ஹெலிகேஸ் தொழில் என்ன செய்வாங்க நிவர்த்தி செய்வாங்க. ஹெலிகேஸ் தொழில் என்ன செய்வாங்க நிவர்த்தி செய்வாங்க. ஓகே, அப்ப இவ்வளவுதான் புள்ளி பாத்தீங்கன்னா இந்த தொடக்கம் என்ற நிகழ்ச்சி. இதுதான் இந்த தொடக்கம் என்ற நிகழ்ச்சி. இதுல எல்லாருக்கும் ஓகேயான ஒரு ரிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்ப தொடக்க நிகழ்வு. இப்ப என்ன செஞ்சுட்டு பிள்ளைகள் தொடக்க நிகழ்வு. தொடக்கம்னா RNA பொலிமரேஸ் என்ன செய்யறாங்க இந்த DNA பட்டிகையில இணைஞ்சு தூண்டித்தானத்துல இணைந்து ஹெலிகேஸ் தொழிலை நிவர்த்தி செஞ்சு கொண்டு ஒரு பட்டிகை என்ன செய்யறாங்க படித்தகடா என்ன செய்ய போறாங்க தொழிற்பட போறாங்க. படித்தகடா என்ன செய்ய போறாங்க தொழிற்பட போறாங்க. இதுதான் தொடர். அடுத்தது பாத்தீங்கன்னா மீளல். அடுத்தது என்ன பிள்ளைகள் மீளல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த RNA பொலிமரேஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு படித்தகடா அதாவது இந்த படித்தகடா செலக்ட் பண்ணப்பட்ட DNA பட்டிகை. இந்த DNA பட்டிகைக்கு யார சேர்ப்பாங்கன்னா ரைபோ நியூக்ளியோடைடுகளை சேர்ப்பாங்க. யார சேர்ப்பாங்க ரைபோ நியூக்ளியோடைடுகளை சேர்ப்பாங்க. இதுதான் இந்த இதை ஆக்கி பண்ணுவோம். ஓகே, இந்த பிளட் கலர் இருக்கிறது தான் இது. அப்ப இதுதான் இந்த DNA பட்டிகை. இந்த பட்டிகை நிரப்புகின்ற பட்டிகை யாரு இந்த ப்ளூ கலர் கிடைக்கிறது இந்த DNA இந்த mRNA பட்டிகை. அப்ப இவர் நிரப்புகின்ற பட்டிகை தான் இவர் நிரப்புகின்ற பட்டிகை எங்களுக்கு இப்படி ஒரு mRNA பட்டிகை விஷயம் தொகுக்கப்படும். mRNA பட்டிகை விஷயம் தொகுக்கப்படும். அப்ப இங்க இந்த RNA பொலிமரேஸ் இந்த நீள அந்த படிமைகள் பாத்தீங்கன்னா இவர் என்னத்தை சேர்ப்பாங்க RNA ரைபோ நியூக்ளியோடைடுகளை என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. எந்த திசையில சேர்ப்பாங்கன்னா 5 to 3 பாருங்க. இது 3 to 5 இருக்கும். என்ன அது எப்படி இருக்கும் 5 to 3 முனையில என்ன செய்யும் சேர்க்கப்படும். ஓகே, அப்ப திசை பாத்தீங்கன்னா ஒரு திசையில தான் என்ன செய்ய போறீங்க பிரதி எடுத்து நடைபெறும். DNA பின்புறம் அடிதல் இரு திசைகளிலும் நடைபெறும். DNA பின்புறம் அடிதல் இரு திசைகளில் நடைபெறும். ஏன் பிள்ளைகள் நாங்க தெரிந்தாங்க நாங்க அதெல்லாம் படிச்சுட்டோம். ஓகே, இரு திசைகள் சொல்ற விஷயம் நாங்க படிச்சுட்டோம். இங்க பிரதி எடுத்துல பாத்தீங்கன்னா புள்ளி ஒரு திசையில ஒரு படித்தா தொழிற்படும் போது RNA பொலிமரேஸ் ஒரு திசையில பயணிக்கும் போது இது 5 to 3 முனையில் சேர்ப்பாங்கன்னா DNA பட்டி என்ன பட்டி இருக்கணும் 3 to 5 முனைவாக இருக்கும். 3 to 5 முனைவாக என்ன செய்யும் காணப்படும். 3 to 5 முனைவாக என்ன செய்யும் காணப்படும். ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள் அப்ப RNA பொலிமரேஸ் என்ன செய்ய போறாங்க ரைபோ நியூக்ளியோடைடுகளை சேர்க்க போறாங்க. எந்த முனைவன எந்த திசையை நோக்கி பிள்ளைகள் 5 to 3 என்ற திசையை நோக்கி ஒரு திசை வழி என்ன செய்யும் இந்த ரைபோ நியூக்ளியோடைடுகளை என்ன சேர்ப்பாங்க. இப்ப இந்த ரைபோ நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படும் போது இந்த RNA பொலிமரேஸ் என்ன செய்யும் நகர்ந்து கொண்டு போகும். நகர்ந்து கொண்டு போற டைம்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏற்கனவே முன்பக்கம் என்ன செய்யும் சுருள் கொலையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பின்னால இதுக்கு பின்னால எப்படி இருப்பாங்க DNA பட்டிகை என்ன செய்வாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் இப்படி இருக்கு. இது குழஞ்சி இந்தியால சேர்த்துட்டு போகக்கூடிய இது என்ன செய்வது இப்படியே இந்த mRNA பட்டியை தொகுத்துட்டு பாத்தீங்கன்னா இது இப்படியே நகரும். இது இப்படியே வெட்டையில வரும். இது இப்படியே வெளியே வரும். திரும்ப என்ன செய்யும் இங்கால நகர திரும்ப இந்த DNA பட்டிகை என்ன செய்யும் திரும்ப
சுருளாகி கொள்ளும். திரும்ப என்ன செய்யும் வந்து சுருளடைந்து கொள்ளும். ரைட்டா பிள்ளைகள்? இது தொகுத்து இங்கால அப்படியே தகவல் எல்லாம் எடுத்து காப்பி பண்ணிட்டு வர இங்கால ரிலீஸ் அப்படி பட்டியால வர திரும்ப என்ன செய்யும் வந்து குறைஞ்ச பட்டி என்ன செய்யும் வந்து திரும்ப என்ன செஞ்சிடும் சுருளடைந்து கொள்ளும். ஏன் இங்க சுருள வந்து திரும்ப சுருளடையாமல் பாதுகாக்க இங்க என்ன புரதங்கள் இல்ல எஸ்எஸ்பி படிச்சோம் நாங்க. அதாவது பின்புறம் அடிதல்ல எஸ்எஸ்பி அதெல்லாம் இல்ல. அது எஸ்எஸ்பி என்ன செய்வது திரும்ப இணையாமல் என்ன செய்வது பாதுகாத்து இங்க அந்த இணையாமன்ற விஷயங்கள் வந்து இங்க இது ஆரணை பொடிமுறை எல்லா விஷயங்களும் சேர்த்து செஞ்சுட்டு போவாங்க. இப்ப ரைபோனிகள் துவக்கப்பட்டு இது நகர்ந்துட்டு போகும்போது பின்னால் என்ன செய்யும் அந்த புள்ளியில் சுருள் திரும்ப சுருள் என்ன செய்வது திரும்ப சுத்தி கொண்டு அதான் திரும்ப சுருளடைஞ்சு கொண்டு என்ன செய்யும் வந்து இதுதான் புள்ளியில் வந்து நீளம். இதுதான் வந்து நீளம் இரண்டாவது படி. இது ஓகேவா? இரண்டாவது படி இல்லையா? ஓகேவா புள்ளி? இரண்டாவது படியில ஓகேவா? ஆரணை பொலிமரஸ் நகருவாங்க, ரைபோனிகள் சேர்ப்பாங்க, ஒரு திசையை நோக்கி தான் சேர்க்கப்படும், 5 to 3 முனை நோக்கி சேர்க்கப்படும். ஆரணை பொலிமரஸ் போகும்போது இங்க அதாவது முன்பக்கம் குலையும் பின்பக்கம் சுருளடையும். இதுதான் நீளம். ஓகேவா? இது முன்பக்கம் குலைஞ்சு படித்தால் வழிகாட்டப்படத்தரவன் முன்பக்கம் குலைஞ்சிட்டு போவாங்க, பின்பக்கம் என்ன செய்வாங்க சுருளடைஞ்சு போடுவாங்க. இதுதான் நீளம். இதுதான் நீளம். அடுத்தது பாத்தீங்கன்னா புள்ளியில் வந்து முடிவு பெறும். அடுத்தது பாத்தீங்கன்னா முடிவு பெறும். இப்ப முடிவு பெறும் சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புள்ளியில் வந்து இது என்ன புரோக்ரேட்டா கலம். ஓகே புள்ளியில் இது புரோக்ரேட்டா கலங்களுக்கு சரி யூக்கரியோட்டா கலங்களுக்கு சரி பாத்தீங்கன்னா வந்து புள்ளியில் ஒரு முடிவு பெறும் தானம் ஒன்று இருக்கு. ஒரு முடிவு பெறும் தானம் ஒன்று இருக்கும். அந்த முடிவு பெறும் தானத்துல என்ன செய்யும் வந்து யூக்கரியோட்டா கலங்கள்ல அந்த ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஆர்என்ஏ பொலிமரேஸ் கலந்துக்கலாம். அந்த முடிவு தானத்துல வச்சு ஆர்என்ஏ பொலிமரேஸ் கலந்துட்டா என்ன நடக்கும்? அந்த தொகுப்பு என்ன செஞ்சிடும்? அதாவது பிரதியெடுத்த என்ன செய்யும் வந்து நிப்பாட்டப்படும். ஆர்என்ஏ பொலிமரேஸ் என்ன செய்யும் வந்து அதுல இருந்து ரிமூவ் ஆகுறது, அதுல இருந்து விலகுறது, அதுல இருந்து இல்லாமல் போறது ஏதோ சொல்லலாம். ஓகேவா? அதுல இருந்து கலந்து வந்துச்சுன்னா என்ன செய்யும் வந்து ஆர்என்ஏ பொலிமரேஸ் இல்ல தானே, அப்ப ரைபோனிகள் துவக்கப்படாதானே, அப்ப என்ன செய்யும் வந்து ஆர்என்ஏ பட்டி என்ன செய்யும் வந்து என்ன தனியாக வேறாக்கப்படும். இதுதான் வந்து முடிவு தானம். இதான் முடிவு பெறும் விஷயம். இதான் என்ன முடிவு பெறும். சில புரோகிரேட்டா கலங்களை பாத்தீங்கன்னா புள்ளி வந்து முடிவெறும் தானத்தை தாண்டி என்ன செய்யலாமாம்? இந்த பிரதி எடுத்தல் நடைபெறலாமாம். ஓகேவா? இதே முடிவுபெறும். அப்ப பாத்தீங்கன்னா புள்ளி வந்து இந்த முடிவுபெறும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏ பட்டி என்ன செஞ்சிருக்கு எங்களுக்கு ஃபுல்லா தொகுக்கப்பட்டு. ஏன் ஆர்என்ஏ பொலிமரேஸ் வெட்டியால வந்துட்டு அப்ப இந்த எம்ஆர்என்ஏ பட்டி என்ன செஞ்சிருக்கும்? தொகுக்கப்பட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாவது தொகுக்கப்பட்ட இந்த எம்ஆர்என்ஏ பட்டிகையில வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸோன்கள் இன்ட்ரோன்கள் தெரிஞ்சப்ப நான் படிச்சுட்டு எக்ஸோன் இன்ட்ரோன் எல்லாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸோன் தான் எங்களுக்கு தேவை. அப்ப இன்ட்ரோன்களை என்ன செஞ்சிருப்பீங்க? வெட்டி அகற்றப்பட்டு எக்ஸோன்கள் அப்ப நான் சொல்றேன் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்என்ஏல வந்து இங்கால வந்து இன்ட்ரோன் இருக்கிறாங்க, இங்கால எக்ஸோன் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இன்ட்ரோன் பகுதிகள் என்ன செய்ய வந்து வெட்டி அகற்றப்பட்டு தனிய எங்களுக்கு தேவையான மட்டும் என்ன செய்ய வந்து உருவாக்கப்படும். அப்ப இதுதான் இந்த முடிவு பெறுகின்ற கடைசி கட்டத்துல நடைபெற்று எங்களுக்கு சரியான தகவலை கொண்ட ஒரு எம்ஆர்என்ஏ பட்டி என்ன செஞ்சிருக்கும்? எங்களுக்கு தொகுக்கப்பட்டிருக்கும். இதுதான் முடிவு பெறும். பிள்ளைகள் விளையாட்டா அப்ப இந்த இன்ட்ரோன்களை வெட்டியப்பட்டு எக்ஸோன்கள் இருக்கும். அப்ப எக்ஸோன்கள் பாத்தீங்கன்னா இங்க 5 to 3 முனையில் இருக்கும். அப்ப இதெல்லாம் எங்க நடக்கும் என்ற புள்ளியில் வந்து கருவுக்குள்ள நடக்கும். எங்க நிகழும் வந்து கருவுக்குள்ளதான் நிகழும். அப்ப கருவுல இருந்து எம்ஆர்என்ஏ பட்டி என்ன செய்ய வேண்டாம்? கரு நுண்துளையினூடாக அதாவது 5 முனையினூடாக வந்து 5 முனையினூடாக